கடந்த மாதம் 15ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தால் தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி, கேரளம் மற்றும் அஸ்ஸாம் ஆகிய 3 மாநிலங்களில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 6 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு பெரும்பாலும் எந்தவித வன்முறை சம்பவங்களும் இன்றி மாலை 6 மணிக்கு அமைதியாக நிறைவு பெற்றது. வாக்குப்பதிவிற்கு பின் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி புதுச்சேரியில் நேரடியாக 89.87% பேரும், தபால் ஓட்டு மூலம் 1.36% பேரும் என மொத்தமாக 91.23% பேர் வாக்களித்துள்ளனர். அதேபோல் அஸ்ஸாமில் 85.38% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இவ்விரு மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றிலேயே இதுவே மிக உயர்ந்த அளவாகும். இந்நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் வாக்குப்பதிவு 78.03% பதிவாகியுள்ளது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவெனில், இந்த 3 மாநிலங்களிலும் கடந்த சட்டப்பேரவை தேர்தலை விட இந்த முறை வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்து உள்ளது என்பதுதான். புதுவையை பொறுத்தவரை கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 83.42% இருந்த வாக்குப்பதிவு சதவீதம் தற்போது 6.41% அதிகரித்து 89.87 உயர்ந்துள்ளது. அதேபோல் கேரளத்தில் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 76 இருந்த வாக்குப்பதிவு சதவீதம் தற்போது 2.03% அதிகரித்து 78.03 உயர்ந்துள்ளது. கேரளத்தை பொறுத்தவரை கடந்த 40 ஆண்டுகளில் பதிவான அதிகபட்ச வாக்கு சதவீதம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமிலும் இதே போன்ற மாற்றம் நிகழ்ந்துள்ளது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 82.42 இருந்த வாக்குப்பதிவு சதவீதம் இந்த தேர்தலில் 2.96% உயர்ந்து தற்போது 85.38% பதிவாகியுள்ளது. இந்த 3 மாநிலங்களிலும் இதற்கு முந்தைய சிறந்த வாக்குப்பதிவு விகிதங்களாக 2016 அஸ்ஸாமில் பதிவான 84.64%, 1987 கேரளத்தில் பதிவான 79.9% மற்றும் 2006 புதுச்சேரியில் பதிவான 85.7% ஆகியவை இருந்தன. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அஸ்ஸாமும் புதுச்சேரியும் வாக்குப்பதிவு சதவீதத்தில் புதிய சாதனைகளை படைத்துள்ளன. அதே வேளையில் கேரளா தனது 1987 ஆண்டின் உச்சபட்ச அளவை எட்டாமல் சற்றே பின்தங்கியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் நிகழ்ந்திருக்கும் இந்த மாற்றம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொல்கிறது என்று எடுத்துக் கொள்ளலாம். வாக்குப்பதிவு எண்ணிக்கை அதிகரிப்பிற்கான முக்கிய காரணிகள் என்னவாக இருக்கும் என்று வகைப்படுத்தினால், முதல் இடத்தில் கடந்த ஆண்டு இறுதிப் பகுதியில் கேரளா மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியும், அஸ்ஸாமில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திருத்தப் பணியும் அமைந்தன. அந்த பணிகளின் இறுதியில் கேரளாவில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 27.9 மில்லியனிலிருந்து 8.42%, புதுச்சேரியில் 1.2 மில்லியனிலிருந்து 11.67%, அஸ்ஸாமில் 25.2 மில்லியனிலிருந்து 0.97% குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அஸ்ஸாம் மாநிலத்தை பொறுத்தவரை 2023 ஆண்டில் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டதும் இந்த வாக்காளர் எண்ணிக்கை மாற்றத்தில் பிரதிபலிக்கிறது. மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய அதே அளவில் நீடித்தாலும் வாக்காளர் பட்டியலின் மொத்த எண்ணிக்கை குறைந்திருக்கும் போது வாக்குப்பதிவு விகிதமானது இயல்பாகவே உயர்ந்து காட்சியளிக்கும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ளலாம். எஸ்ஐஆர் பணியினை பொறுத்தவரை இது ஒரு திட்டமிட்ட அரசியல் சதி என்று தேசிய அளவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி ஆகியோர் கடுமையாக விமர்சித்து வந்தனர். தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தலைவர் ஸ்டாலினும் இதற்கு கடுமையாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். ஆனால் மேலே குறிப்பிட்ட மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருந்தது. ஆனால் உரிய ஆட்சேபங்களை தெரிவித்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரை இடம்பெறச் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட கால அளவில் வந்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை என்பது பட்டியலில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவு என்பது இங்கே குறிப்பிட்டு கவனிக்கத்தக்கது. அதேபோல் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்து இருப்பதற்கான இன்னொரு முக்கிய காரணமாக இளைஞர்கள், அதாவது
முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆர்வமாக வாக்குச்சாவடிக்கு வந்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருப்பதை சொல்லலாம். அதற்கு எடுத்துக்காட்டாக புதுவையை பொறுத்தவரை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் நேற்று தான் வாக்கு செலுத்திய பின்பு அதிக அளவில் இளைஞர்கள் வாக்கு செலுத்த வந்திருப்பதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். கேரளத்திலும் இதே போன்றதொரு நிலைமையை பொதுவாகவே நாம் காண முடிந்தது. எனவே SIR பணிகள் மற்றும் ஆர்வத்துடன் தங்களை ஆளும் தலைவரை தேர்ந்தெடுக்க முன்வந்த இளைய தலைமுறை ஆகிய இந்த இரண்டையும் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்து இருப்பதற்கான முக்கிய காரணங்களாக சொல்லலாம். அதிலும் குறிப்பாக SIR-ஐ பொறுத்தவரை அதன் மீது பல்வேறு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டாலும் அந்த பணிகள் நிறைவுற்ற பிறகு நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. இதனால் அதன் உண்மையான நோக்கம் என்பது வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைபாடுகளை களைந்து முற்றிலும் சரியானதொரு பட்டியலை உருவாக்க வேண்டும் என்பதே என்று தேர்தல் ஆணையத்தால் சொல்லப்பட்ட விஷயத்தை உறுதி செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம்.